2 கம்பெனியை நான் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். ஸோ நம்ம சேனலுடைய நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரராகணும், அதுவும் அறிவின் துணை கொண்டு பணக்காரராகணும் அப்படிங்கிறதுக்கான சில பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுறோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் யாராவது தோற்றவங்க வந்தாங்கன்னா இந்த வீடியோ அனுப்புங்க. இவ்வளோ விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றியடைறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஸோ இதில் நான் 2 கம்பெனி எடுத்திருக்கேங்க. கண்டிப்பாக அத்தியாவசிய தேவையான ஒன்று தான் நமக்கு பாலுங்க. ஸோ இந்த பாலில் ஹட்சன் ஆரோக்கியா பால் இருக்கு இல்லைங்களா, நம்ம தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்டு ஹட்சன் நிறுவனமும் தெலுங்கானா ஆந்திரா அதை வந்து ஹெரிட்டேஜ் ஃபுட் இருக்குது. இந்த 2 பால் கம்பெனியும் நான் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. ஸோ இது போல் 2 கம்பெனி இதை கம்பேர் பண்ணால் சொல்லுங்கள், நான் அதையும் நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ இது நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு 15 பேராமீட்டர்ஸை நான் எடுத்து நான் அசஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 20-25க்கு மேலே பேராமீட்டர்லாம் பார்க்கும்போது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நான் வந்து ஃப்ரைடே க்ளோசிங்கில் லாஸ்ட் வீக்கில் 430 ரூபா அந்த ரேஞ்சில் ஹெரிட்டேஜ் ஃபுட் வந்துருக்குங்க. ஸோ இதோடைய ஹட்சனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 898 ரூபா 60 பைசா. ஸோ ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது இது 5 ரூபா, இது 1 ரூபாங்க. ஸோ முகமதிப்பு அப்படிம்பாங்க. ஸோ அதை நம்ம தனியாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அந்த கம்பெனியுடைய மொத்த ஷேர்ஸ் வந்து க்ரோஸில் 9.28 க்ரோஸ் இருக்குது. ஸோ இவங்க 22.27 க்ரோஸ் இருக்குங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர், ஸோ இந்த நிறுவனத்தை எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னம்னா 1,30,000 பேருக்கு மேலே இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட் கம்பெனி ஷேர்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து 36,000 பேர்கிட்ட இந்த ஹட்சன் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓனர் அண்ட் அதர் ஹோல்டிங், ஓனர் வந்து 41.38, இவங்க சந்திரபாபு நாயுடு ஃபேமிலி, இவங்க 41.38% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ சொல்லக்கூடிய ஃபாரினர்ஸ் 6.42% வச்சுருக்காங்க. டிஐஐ அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் 4.05 வச்சுருக்காங்க. இது அப்படியே கரஸ்பாண்டிங் ஹட்சனுக்கு பார்த்தீங்கன்னா 73.17%, எஃப்ஐஐ 3.4, டிஏஏ 10.08% வச்சுருக்காங்க. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி, இந்த கம்பெனியில் மொத்தம் எவ்வளோ பேர் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3,225, இதில் 5,222. ஸோ இது ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து நான் அந்த டீட்டெயிலில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல், அதாவது இந்த 430 ரூபா ரேட்டுக்கும் 898 ரூபா ரேட்டுக்கும் அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,994 கோடி, கிட்டத்தட்ட 4,000 கோடிங்க. இது 20,11 கோடி ஹட்சன். ஸோ இது ஒரு மார்க்கெட் சந்தை மதிப்பில் 20,000 கோடிக்கு மேலே இருக்குது, இது 4,000 கோடிக்கு மேலே இருக்குங்க. ஸோ இவங்களுடைய சேல்ஸ் இந்த 2025 மார்ச் முடிவடைந்த ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 4,135 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஹட்சனில் பாதிக்கு பாதி தாங்க, கிட்டத்தட்ட 8,667 கோடி இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 4,135 கோடி தாங்க. ஸோ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 188 கோடிங்க. ஸோ இவங்களது 285 கோடி. ஸோ இதில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 4 ரூபா 55 பைசா சம்பாதிக்கிறாங்க. நான் போல் பண்ணி காமிச்சிருக்கேன். இவங்க 3 ரூபா 29 பைசா தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நல்ல நிர்வாகம் திறமையாக செயல்படுறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அசட் அண்ட் க்ரோஸில் 1,558 கோடிங்க. ஸோ இவங்களுக்கு 4,832 கோடி இருக்குது. ஸோ இந்த அசட்டில் அவங்களுடைய கடனும் சேர்த்து தான் இருக்குது. ஸோ இவங்க கடன் பை ஈக்விட்டி அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட 1.12, அதாவது 1 ரூபா கடன் இருக்குன்னா 12 பைசா வந்து கடன் இருக்குது அவங்களுக்கு. 1 ரூபாய்க்கு 12 பைசா கடன் இருக்குது. இவங்களுக்கு 1 ரூபாய்க்கு 1 ரூபா 44 பைசா வந்து கடன் இருக்குது. அதாவது இவங்களுடைய நிகர சொத்து மதிப்போட கடன் அதிகமாக இருக்குது. அதான் நான் ரெட் ஜோனில் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் பை ப்ராஃபிட், ஸோ இவங்க லாபம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 21 மடங்கில் இருக்குது. ஆனால் இவங்க பாருங்கள் 70 மடங்குகிட்ட இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து அஃபோர்டபுள் ரேட், அதாவது கிட்டத்தட்ட 20-25 இருக்கலாம். எஃப்எம்சிஜினா 30 வரைக்கும் கூட இருக்கலாங்க. இது கொஞ்சம் அண்டர் வேல்யூ நல்ல வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அதே மாதிரி மார்க்கெட் கேப் பை சேல்ஸ், அவங்களுடைய சேல்ஸு சந்தை மதிப்புக்கு ஒப்பிடும்போது 1க்கு குறைவாக இருக்குது. இது ரொம்பவுமே பெட்டரான வேல்யூங்க. பட் இது பாருங்கள் 2.31 இருக்குது, கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. மார்க்கெட் கேப் பை அசட், அதாவது சந்தை மதிப்பு பை அசட்டில் இவங்க அசட்டோட 2.56, அதாவது இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க, அதாவது 2.5 மடங்கு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க
சந்தை சொத்தை விட 4 மடங்கு 4.14% இருக்குது. ஸோ இந்த கம்பேரிசன்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட வேண்டியது என்னென்னா, ஸோ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பெட்டராக இருக்குது. அது இல்லாமல் கடன் இவங்க அதிகமாக இருக்காங்க. ஹட்சன் ஹெரிட்டேஜ் கடன் கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க பை ஜோனில் இருக்காங்க, இது ஓவர் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 விதமான பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த கம்பெனியை அவாய்ட் பண்ணணும், எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணணும்னு புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் இந்த இதில் எது பெட்டர்னு நான் உங்களுக்கு சில விஷயங்களை எக்ஸாம்பிளோட புரிய வச்சேன். நீங்கள் இந்த 2 கம்பெனியில் எதை வாங்கணுமோ அதை நல்லா அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுடைய திறமைகளை பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் தோற்று போகிறாங்க. கம்பெனி முதலீடு பண்ணக்கூடிய கம்பெனியின் அவங்களுடைய திறமையில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 90-95 பேர் லாபம் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் சரியான கம்பெனியில் முதலீடு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி.